அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நீ முகமுடி இல்லாத மனிதனாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு முழுமையான ஞான நிலையை நோக்கி உன்னால் பயணிக்க முடியும். நான் எங்கே முகமுடி போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அம்மா முன்னாடி மகனாகவும், மனைவி முன்னாடி கணவனாகவும், மகள் முன்னாடி தகப்பனாகவும், ஏமாத்துறவன் முன்னாடி நரியாகவும், பிடுங்கும்போது குரங்காகும், இப்படி பல்வேறு முகங்களை கொண்டவர்களாகத்தான் நாம் அலைஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதை நம்ம உணர்றது கிடையாது. இதை விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு கதையை நானே கிரியேட் பண்ணேன். அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். 60 ஒருவன் ஒரு ஓவியத்தை, மூலிகை ஓவியத்தை வரைந்து முடித்தான். அதை பப்ளிக்கில் மக்கள்லாம் பார்க்குறதுக்காக கொண்டு வந்து வச்சான். மக்கள்லாம் பார்த்துட்டு ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இவன் ஒரு மோசமான ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருக்கிறான், இவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு. சரின்னு ராஜா பெரும்பான்மை சிறுபான்மை பார்க்குறாரு. பார்த்தா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஓவியத்தை ராஜா போய் பார்க்குறாரு. அதில் ஒரு வேடு இருக்குது. 10 வருஷம் கழித்து இந்த ஓவியம் ஃபேடாகும். அப்போ நான் குறித்து வச்சுருக்கக்கூடிய ஒரு குறிப்பு அதில் தென்படும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கவும் அதை எடுத்து பாதுகாப்பாக வைக்கிறார் ராஜா. அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு. 10 வருஷம் கழித்து அந்த ஓவியத்தை எடுத்து பார்க்கும்போது ஒரு நிமிடத்துக்கு மேலே அந்த ஓவியத்தை யார் உற்று பார்த்தாங்களோ அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். அப்படிப்பட்ட கலவையை நான் அதில் கலந்து அந்த ஓவியத்தை தயார் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அதில் குறிப்பில் இருக்குது. உடனடியாக அதுக்கு மாற்று மருந்து அப்படின்னு பக்கத்துலேயே எழுதியிருக்காரு. ராஜாவுடைய சிம்மாசனத்துக்கு அடியில் அதுக்கு மாற்று மருந்து வச்சுருக்கிறேன், அதை எடுத்து கண்ணில் பூசியாச்சுன்னா எல்லாருக்கும் கண்ணு தெரியும்னு அந்த குறிப்பில் இருக்குது. இந்த தகவல் ஊர் முழுவதும் பரவுது. லட்சக்கணக்கான பேர் ராஜாவுடைய சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ சிந்திச்சு பாருங்கள், அந்த ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த ஓவியத்தை பார்த்தவங்க தான் அத்தனை பேரும். அங்கே மைனாரிட்டியெல்லாம் கிடையாது, எல்லாமே மெஜாரிட்டி தான். இப்படித்தான் நாம் எல்லாருமே பப்ளிக்கில் ஒரே மாதிரியான முகமுடியை போட்டுக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் பல முகமுடியில் நம்ம அலைகிறோம். அதை மாற்றி அமைக்கும்போது நாம் ஞானிகள் வரிசையில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு